அப்படி ஆண்டவர் நீதி உள்ளவர். மனுஷன் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டியாமல் விட மாட்டார். மனுஷன் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் சொன்ன பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மனுஷனை அழிப்பதே தேவ நீதி. ஆனால் அதே ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி அந்த தண்டனை அவரிடத்துல ஏற்றுக்கொள்ள வச்சு உங்களை என்னை விடுதலையாக்கி, இங்க இருக்கிற எல்லாரும் பர்சனலா தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் நாமத்தின் மேல என்ன விசுவாசம் சொல்லுங்க? இயேசு என்னுடைய பாவத்திற்காக என் தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் மட்டும் அல்ல, அவரு ஏத்துக்கிட்டதுனால அவர் தெய்வம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏத்துட்டு ஒருவேளை செத்து போய் அவர் உயிரோட எந்திக்கலைன்னா அவர் என் தெய்வமா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் யார் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள்? இயேசு என் தண்டனை ஏற்றுக்கொண்டார் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவர் மரித்தார், நம்ம பாஷையில சொல்ல போனா செத்து போனார். அடுத்து அவர் நம்மை போல அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு, அவரு என் பாவத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா அந்த விசுவாசம் முழுமையாய் அடையாது. இயேசு மரித்தார் என்று சொன்னாலும் முழுமை அடையாது. இயேசு உயிரோடு எந்திரிச்சாரு சொன்னாதான் உங்க விசுவாசம் முழுமை அடையும். ஏன்னா அவர் எந்திரிச்சாதான் உங்க பாவத்தை அவர் மன்னிச்சுட்டாருங்கிற அடையாளம். நீங்களும் செத்தா எந்திரிச்சு பரலோகத்துக்கு போவீங்க. எத்தனை பேர் புரியுது?